ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் டிசம்பர் 3ல கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நேஷனல் எமர்ஜென்சி கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி வந்து எந்த ஆர்டிகிளுக்கு அடியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 352. த ஃபர்ஸ்ட் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமாரி அம்ரித் கவுர். ஓகேவா? ஸோ நேஷனல் எமர்ஜென்சியோட இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக வேற என்ன கொஸ்டின்லாம் வரலாம் எக்ஸாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352. அதே மாதிரி பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 356. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 360. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு மேபி இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகலாம். Who was killed by Chhatrapati Shivaji in the Battle of Pratapgarh in 1659? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல் கான். சிஎம் ஆஃப் கர்நாடகா, கர்நாடகாவோட சிஎம் வந்து பசவராஜ் பொம்மை. விச் மினிஸ்ட்ரி ஹேஸ் லான்ச்ட் ஷெர்ஸ்தா ஸ்கீம் ஃபார் ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹை ஸ்கூல் இன் டார்கெட்டட் ஏரியாஸ். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஷெர்ஸ்தா ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் டு லிவ் வந்து எந்த ஆர்டிகிளுக்கு அடியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 21. ஃபோக் டான்சஸ் ஆஃப் அருணாச்சல பிரதேஷ். அதாவது ஒரு 4 டான்சஸ் கொடுத்துட்டு இது வந்து எது அருணாச்சல பிரதேஷோட டான்ஸ் இல்லை அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபோக் டான்சஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் எதெல்லாம்? அஜிலமோ, ரோப்பி, லைன் அண்ட் பீகாக் டான்ஸ், புய்யா, பாப்பீர், வன்சோ. ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏர் வந்து 21%. சுப்பீரியர் லேக் இஸ் சிச்சுவேட்டட் இன். ஸோ சுப்பீரியர் லேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்காவில். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வந்து எந்த ஆர்டிகிளுக்கு அடியில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 148 to 151. கரண்ட் கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னா கிரிஷ் சந்திர மர்மு. ஓகேவா? பிசிசிஐ பிரசிடென்ட் வந்து ரோகர் பின்னி. 2022 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிமிங்ஹாம், யூகே. அமௌண்ட் கிவன் டு சாகித்யா அகாடமி அவார்டு. சாகித்யா அகாடமி அவார்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. 2022 ஏசியன் கேம்ஸ் வில் பி ஹெல்ட் இன். ஸோ 2022 ஏசியன் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில். ஓகேவா? சாட்டா ஸ்கீம் லான்ச்டு பை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் ஒவ்வொரு ஸ்கீம் வந்து கேட்குறாங்க. ஸோ டிசம்பர் 3ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டா ஸ்கீம் லான்ச்டு பை. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷா ஸ்டேட் கவர்மெண்ட். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்வர். ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்வர் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ அது மாதிரி யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சிஎம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சிஎம் அண்ட் கவர்னர் படிச்சுக்கோங்க, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸ்கீமு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கீமு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட்ல. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. விச் மவுண்டைன்ஸ் ஆர் ஆன் இந்தியாஸ் ஈஸ்டர்ன் பார்டர் வித் மியான்மர். என்ன மவுண்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ இந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அது மாதிரி சில இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வருது. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல ஒரு கொஸ்டின் வருது, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் வருது, சிஎம் ஆர் கவர்னர் ரெண்டுல ஏதாவது ஒரு கொஸ்டின். ஸோ சிஎம் கேட்குறாங்க, இல்லைன்னா கவர்னர் கேட்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் ஆர்டிகல்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் ஆர் 3 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், சில இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த புக்கோட நேமு, அந்த ஆத்தர் யாருங்கிறத படிச்சுக்கோங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்த புக் எழுதினது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. லென்த் ஆஃப் வாலிபால் கோர்ட், வாலிபால் கோர்ட்டோட லென்த் வந்து 18 மீட்டர். கம்ரன் மிர்சா வாஸ் பிரதர் ஆஃப் ஹுமாயூன். சிஎம் ஆஃப் கோவா கேட்டிருக்காங்க பாருங்க, பிரமோத் சவந்த். ஓகேவா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வைலன்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் அக்டோபர் 2. ஸோ இதுதான் காந்தி ஜெயந்தியை நம்ம கொண்டாடுவோம். காந்திஜியோட பர்த்டேவை தான் நான் வைலன்ஸ் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். லவ்லினா அது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்திருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்கில் யாரெல்லாம் மெடல் வாங்கினாங்களோ அவங்களோட நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, என்ன மெடல் வாங்கினாங்க அந்த மாதிரிலாம் கேட்கல, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட நேமை கொடுத்துட்டு இவங்க வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ வந்து லவ்லினா போரோகோ கைன். ஸோ லவ்லினா வந்து ஒலிம்பிக் பாக்ஸர். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு பாக்ஸர். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020ல இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கினாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட நேம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
the planning commission has been replaced with the ஸோ பிளானிங் கமிஷன் வந்து என்னதான் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கா மாற்றினாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st January 2015. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாமில் இது வரைக்கும் வந்திருக்கு. என்டிபிசி சிபிடி 1ல் கேட்டிருந்தாங்க, சிபிடி 2ல் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டிலையும் இந்த கொஸ்டின் வந்து நிறைய ஒரு 2-3 ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிதி ஆயோக்னு மாற்றினாங்க. எப்போனா 1st January 2015ல். ஆர்டிகல் 368 வந்து என்ன சொல்லுதுன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். லோவஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ பாப்புலேஷன் சென்சஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் என்னென்ன டாபிக்லாம் சொல்கிறேனோ ஸோ எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சென்சஸ் 2011. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னா which state in India has the lowest population according to census 2011. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த ஸ்டேட்ல வந்து லோயஸ்ட் பாப்புலேஷன் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். அதே இது லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி மக்கள் தொகை அடர்த்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். அது மாதிரி ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து கேரளா. லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து ஹரியானா. ஸோ செக்ஸ் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து ஹரியானா. லிட்ரஸி ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வந்து ஹையஸ்ட், பீகார் வந்து லோயஸ்ட். ஓகேவா? ஸோ சென்சஸ் 2011 சென்சஸை நல்லா பார்த்துட்டு போங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. சைல்டு லேபர் ஏஜ் லிமிட் இன் இந்தியா 14 years. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கவர்னர் ஆஃப் மேகாலயா, மேகாலயோட கவர்னர் கேட்டிருக்காங்க பிடி மிஸ்ரா. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டில் உள்ள சிஎம் அண்ட் கவர்னரோட நேம் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற டாப்பிக்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனாலே ஓரளவுக்கு ஒரு 7லேருந்து 8 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஒன்றுமே நீங்கள் வந்து ஜிஐ படிக்கலைனாலும் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல உள்ளதை படிச்சுட்டு போனாலே அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? டெல்லி சுல்தானேட் வந்து அதோட அவங்களோட டைனஸ்டிஸ் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்லேவ் டைனஸ்டி, கில்ஜி டைனஸ்டி, துக்லக் டைனஸ்டி, செய்த்து, அப்புறம் லோத்தி டைனஸ்டி. வங்காளா ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சில இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வங்காளா ஃபெஸ்டிவல் வந்து மேகாலயாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைப்ஸோட நேம் வந்து காரோ ட்ரைப்ஸ். ஓகேவா? ஸோ காரோ ட்ரைப்ஸ் வந்து மேகாலயாவில் வங்காளா ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? விச் இந்தியன் காட் போத் ஆஸ்கார் அண்ட் கிராமி அவார்டு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஏஆர் ரகுமான். ஸோ B2Cனா என்னன்னு பாருங்க. B2Cனா பிஸ்னஸ் டு கன்சியூமர். ஓகேவா? போரக்ஸ் ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க. Na2B4O5 OH4 8H2O. ஓகேவா? ஸோ கெமிக்கல் ஃபார்முலாலேருந்து 1 இல்லைனா 2 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஜாக்ஜெட்டின் டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில். கேப்டன் ஆஃப் இந்தியன் ஹாக்கி டீம் இன் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020. ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதில் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள விட யாரெல்லாம் மெடல் வாங்கினாங்க, அவங்க வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020ல் வந்து ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கிச்சு. ஸோ அதோட கேப்டன் வந்து ஹாக்கி டீமோட கேப்டனாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்ப்ரீத் சிங். ஓகேவா? அவுரங்கசீப் டைடான் 1707 வந்து அவுரங்கசீப் வந்து இறந்து போயிட்டாரு. லைம்ஸ்டோனோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து CaCO3, கால்சியம் கார்பனேட். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ SI யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஆம்பியர். ஹஸ்க் ஆஃப் கோகனட் இஸ் மேட் அப் ஆஃப் விச் டிஷ்யூ. ஸோ எந்த டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்லீரன் கைமா. தமிழ் நியூ இயர் இஸ் நோன் அஸ் புத்தாண்டு. விச் மவுண்டைன் செப்பரேட் யூரோப் அண்ட் ஏசியா. யூரோப் அண்ட் ஏசியா வந்து பிரிக்கக்கூடிய அந்த மவுண்டைனோட நேம் வந்து யூரல் மவுண்டைன்ஸ். ஃபாதர் ஆஃப் ஜியாலஜி. ஃபாதர் ஆஃப் ஜியாலஜி யாருன்னா ஜேம்ஸ் கட்டன் ஆர் ஜேம்ஸ் குட்டன், எப்படினாலும் ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபாதர் ஆஃப் ஜியாலஜி ஜேம்ஸ் கட்டன். சாட்டா ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கன்சர்வ் ரெயின் வாட்டர் டு ரீசார்ஜ் ஒடிஷாஸ் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்சஸ். ஓகேவா? ஸோ நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம், சாட்டா ஸ்கீம். எந்த கவர்மெண்ட்னா ஒடிஷா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்கல இந்த கொஷின்லாம். ஸோ இது வந்து இதுக்கு ரிலேட்டடான கொஷின். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ புதுமை பெண் ஸ்கீம் வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th-இருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மகிழா நிதி லோன் ஸ்கீம் வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. செராக் ஸ்கீம் வந்து ஹரியானா கவர்மெண்ட்டு. வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்ட் ஸ்கீம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். சிஎம் உதயமான் கிலாடி ஸ்கீம் வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு. நெக்ஸ்ட் எக்ஸாமில் மேபி வரலாம். ஓகேவா? ஸோ கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஜிப்சம் வந்து கேட்டிருந்தாங்க.
CaSO4 2H2O. நேஷனல் இன்கம் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்டிமேட்டட். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின். தேசிய வருமானத்தை முதல்ல கணக்கிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. விச் மவுண்டைன்ஸ் ஆர் ஆன் இந்தியாஸ் ஈஸ்டர்ன் பார்டர் வித் மியான்மர். ஸோ எந்த மவுண்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் மவுண்டைன்ஸ். லைம்ஸ்டோனோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ CaCO3 ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. போரக்ஸோட கெமிக்கல் ஃபார்முலா, ஸோ இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஜிப்சமோட கெமிக்கல் ஃபார்முலா CaSO4 2H2O. ஸோ பாருங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் ஒரு கெமிக்கல் ஃபார்முலா கொஸ்டின் கண்டிப்பாக வருது. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் டிசம்பர் 3ல கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன வீடியோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2, 3ல கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஷின்ஸ் வீடியோஸ் வரும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ CHSL கம்பைன் ஹையர் SSC CHSLோட கம்பைன் ஹையர் செகண்டரி லெவலோட நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 வந்து வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து CGL எழுதுறீங்க அப்படின்னா CHSLலும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா CGL கம்பேர் பண்ணும்போது இந்த CHSL வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.